அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் இந்த இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் பார்த்தா, இந்த டிவி பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க, செல்லுலேயே டிவி பார்த்துருந்தாலும் சரி, எதை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்குறாங்க. இது எது மூலியமாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு தான் அது நடந்தது. இப்போ இன்றைக்கி நான் வரும்போது பார்க்குறேன், எல்லாருமே சரி அந்த செல்லை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ இளைஞர்களை எப்படியாவது நம்ம அரசியலுக்குள்ளே கொண்டாந்துட முடியாதா? இது அந்த இளைஞர்கள் எப்போ பார்த்தாலும் திரைக்கவர்ச்சியில் திரையில் தான் போய் பார்த்துட்டு இருப்பாங்களா, சினிமா தான் பார்ப்பாங்களா, பாட்டு தான் பார்ப்பாங்களா, காமெடி தான் பார்ப்பாங்களாங்கிறதெல்லாம் போக, சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, நம்மளால் என்ன பேசிட்டாங்க, அதுக்கு எதிர்க்கட்சியிலேருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கும். அதை மறுக்கிறதுக்கே முடியாது. இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்க, சிறுவர்கள் அரசியலுக்கு வாங்க, அரசியலை உற்று நோக்குங்க. நீங்கள் எல்லாருமே போய் அரசியலை பயிற்சி எடுத்துக்கங்க. எல்லாம் அரசியல்னால் என்னன்னு பாருங்கள். அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் தான். எப்படி அறிவியல் புவியியலோ அதுபோல் அரசியலுங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு நம்மளாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு இன்றைக்கி இளைஞர்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து அந்த ஒரு 12:30 மணி வரைக்குமே சரி, அதுக்கப்புறமும் அந்த வேறு சேனல்லலாம் அந்த வெட்டி இந்த ஆதவர்ஜுனா பேசுனது, அதே சமயத்தில் இங்கே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது, அதே போல் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேசுனது, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேசுனது, எம்எல்ஏ மார்க்கண்டேன் அவர்கள் பேசுனது, அதே போல் அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுனது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது பாருங்கள், அந்த ஏறக்குறைய 2.5 மணி நேரத்தை எல்லாருமே ஒத்து கவனிச்சாங்க. அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. என்னடா இது, தாவேக்கா இப்போ தானே வந்தாங்க, ஒரு புது பையனுங்க, ஒரு 60 நாள் தான் முழுசாக அவங்க அரசியல்னு பார்த்திங்கன்னா 100 நாளில் முடியல. அப்போ இந்த சட்டமன்றம்ங்கிறது 60 நாளில் கூட அவங்க இல்லை. ஆனால் அவர்கள் என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நம்ம உடன்பிறப்புகள் எங்களோட பழைய ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு மாதிரி ஆச்சரியம் தான் படுறாங்க. ஆனால் என்ன செய்கிறது, கீழே விழுந்தாலும் அதான் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழலில் தான் போயிட்டுருக்குது. அதை வெளியில் சொல்ல முடியுமா? ஒரு 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க, ஒரு தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே திமுக தான் அரசியலை நவுத்தி போய்கிட்டே இருந்திருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த தாவேக்கா இருக்குல்ல, யதார்த்தமாக தான் இன்னுமே டிஎம்கே அல்லது டிவிகே இது 2க்கு தான் போட்டின்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இது உண்மையிலே அதான் நடக்குது. 60 ஆண்டுகள் ஆனவங்களை இந்த ஒரு 60 நாட்கள் கூட சட்டமன்ற கூட்டத்தொடரில் உட்காராதவங்க உண்மையிலே பேசுகிறாங்க, விவாதம் வைக்கிறாங்க. ஏதோ அவங்க பேசும்போது இவங்க பயந்துட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு அதுக்கு பதிலுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல பேர் இருந்தாங்க. அதான் உண்மை. ஆனால் எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்களே, எனக்கு ஞாங்கெல்லாம் வந்துடும், அதனால் கொஞ்சம் விட்டுடுங்க, அதெல்லாம் எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக தானே இருக்குது. இது இப்போ கூட்டத்தொடர் இதுலேயே இந்த அளவு இருக்குன்னா, அடுத்தடுத்த கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் போகும் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு நம்ம எம்எல்ஏ இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு மரியாதை ஏற்படலைனாலும் பரவாயில்ல, எனக்கு அவமரியாதை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக என் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் கர்நாடகா போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுனதும் சரி. நமக்கு தேவை தண்ணி தாங்க, நம்ம யார்ட்டையுமே மண்டி போடணுன்னு அவசியம் இல்லை, நம்ம மண்டிட்டுலாம் கேட்க வேணாம், அது நம்மளோட உரிமை அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதும் சரி, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ அவர்கள் சொன்னதும் சரி, ரொம்ப சரி. இப்போ நம்மளோட முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அவமானம்னா, அது எனக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் உண்மையிலே நாட்டுக்கு ஏதாவது இந்த நாட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்ட அத்தனை பேருக்குமே தான் அது புரியுதோ புரியலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதெல்லாம் அடுத்தது. எங்கள் முதலமைச்சர், எங்கள் எம்எல்ஏ யாராக வேணாலும் இருக்கட்டும், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இங்கே எது வேணாலும் நடக்கும். ஆனால் வெளி மாநிலத்தில் யாராவது வெளி ஆட்களோ பேசினா பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இதுதான் இந்த மண்ணின் மரபு. அதுதான் சொல்கிறாங்க. எங்கள் முதலமைச்சர் அங்கே போய் அவமானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அப்படி அவமானப்படுத்துனாங்கன்னா விட்டுடவும் மாட்டோம் நாங்கள் அப்படின்னு அந்த ஒரு இது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த உணர்வு எப்போவுமே இருக்கணும்.
அதே போல் இன்னொன்று என்ன, நம்ம வந்து இன்னைக்கு அந்த ஒரு கூட்டத்தொடரில் பார்த்தோம்னா எல்லாருமே ஃபைட்டு மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆதவ அர்ஜுனா 2 பேரும் இவங்க பேசிக்கிட்டாங்க பாருங்கள். ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு அனுபவத்தில் உள்ளவங்க. நம்ம என்னத்தை தூக்கி விட்டுடுறோமோ ரப்பர் பந்து மாதிரி தானுங்க வார்த்தை. அப்படி எடுத்து செவுத்தில் அடித்தோம்னா அது திருப்பி என்னவோ அதுதான் திருப்பி நமக்கு வரும். எவ்வளோ வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளோ வேகமாக திருப்பி நமக்கே வரும். அதே போல் தான் இவர் வந்து ஆதவர்ஜனாக எந்திரிச்சு பேசுகிறாரு. பேசும்போது அங்கே எதிர்கட்சியில் அங்கே இருந்த அந்த உறுப்பினர்கள் யாரோ லாட்ரி அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருப்பாங்க போல். உடனே இவர் வந்து பேசுகிறாரு, என்னங்க லாட்ரின்னு சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, அந்த லாட்ரியில் வந்து ஒரு 90 கோடி ரூபா பணம் வாங்கினாங்களே திமுகவில், ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த மார்ட்டின் அண்ணன் இருக்காரு, லாட்ரி சீட் மார்ட்டின்னு, அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உடனே வந்து அவருக்கு அடுப்பான ஒன்று இவர் என்ன செய்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒன்று எந்திரிக்கிறார், எதிர்கட்சி தலைவரில் அவர் ஒன்று எந்திரிச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இது வந்து அவங்க மார்ட்டின்ங்கிறவங்க அவங்க மாமனார், ஆதவ அர்ஜுனாவோட மாமனார், அமைச்சரோட மாமனார் எதுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத அவரே சொல்லட்டும் அப்படின்னு அவர் சொல்ல. ஒன்று இவர் உடனடியாக எந்திரிச்சு, யார் நம்ம ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு இவர் ஒன்று சொல்கிறாரு, இது அவங்க அப்பாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் கொடுத்தது தான், அந்த கொடுக்கல் வாங்கல, அந்த கொடுத்தது வந்து எங்கள் மாமா எதுக்கு கொடுத்தாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, கொடுத்தாருங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும், அது என்னங்கிறத அவங்க அப்பார்ட்டே கேளுங்க. யார், நம்ம முன்னாள் முதலமைச்சர் திடீர்னு பொசுக்குன்னு சொல்லிவிட்டாப்புல, அவங்க அப்பாரை தேடி பார்க்குறேன் அங்கேயும் காணும், போய் கேளுங்கன்னு. அது ஆனால் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து இத்தனை ஆண்டுகளில் நம்ம பார்த்ததில் ஸ்டாலின் அவர்களோட, முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோட அந்த ஒரு காலங்களில் மரியாதைகள் நல்லா இருந்தது. இப்போ இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லாமல் ஒரு பரஸ்பரம் அண்ணன் சீமான் அவங்க அப்பா இறக்குறாங்க, இறக்கும்போது இவர் வந்து எடுத்து பேசுகிறதும் இதே போல் வந்து எல்லார்ட்டையுமே, இப்போ இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை, எல்லார்ட்டையுமே அவர் நல்லா தான் இருந்தார். அதனால் வந்து இந்த அரசியல் விவாதங்கள்ங்கிறது இங்கே வந்து நம்ம பேசும்போது நல்லா இருக்குமே தவிர, அது வந்து வெளியில் இந்த ஒரு சின்ன பிள்ளைகள் பேசுகிற மாதிரி அந்த தலைவர்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இங்கே ஒப்பார், அவர் இங்கே காணும் அப்போல்லாம் வந்து பேசுகிறக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே இந்த பதவிகள்ங்கிறது இது வந்து பதவி கிடையாது, பொறுப்பு. இது மக்களுக்கு நான் இந்த சமயத்தில் நான் வேலை செய்கிறேன், அடுத்த சமயம் நீ வேலை செய், மக்கள் திடீர்னு தேர்ந்தெடுக்கிறது தானே. அதனால் வந்து அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. நீங்கள் வந்து அதை எதுக்கு வாங்கினாங்க எதுக்கு கொடுத்தாங்கங்கிறது இவருக்கும் அவருக்கு தான் தெரியும், இவங்க 2 பேருக்கும் தெரியும்னா அப்படி நீங்கள் நிப்பாட்டியிருக்கலாம். அதை விட்டு அவங்க அப்பா இங்கே காணும் அப்படிங்கிறதெல்லாம் அது கொஞ்சம் தவிர்த்துருக்கணும். அது மட்டும் தான் இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே சரி. பாக்கி இந்த அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மேற்கொண்டு சொன்னார் பாருங்க, நம்ம முன்னாள் அமைச்சர், அது வந்து இந்த இளைஞர்கள் நல்லா வந்து பேசுகிறீங்க அப்படின்னு, அதுதான் உண்மையும் கூட. அதுதான் இதில் இருக்கிறதுலையே எனக்கு என்னன்னா, நம்ம அண்ணன் அமைச்சர் வந்து ஆனந்த் அவர்கள் இருக்காங்களே, என்ன ஆனந்த், அவர் வந்து என்னடா பேச போகிறாருன்னு பார்த்தா லஞ்சம் வாங்குறத பற்றி பேசுகிறாரு. லஞ்சம் அப்படி வாங்கிட்டா எங்கள் முதலமைச்சர் இங்கே உட்கார விட மாட்டார் எங்களை அப்படின்னாருல, உண்மை தான். அப்போ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே லஞ்சம்லாம் வாங்க விட மாட்டாருங்க எங்கள் முதலமைச்சர், இங்கே பக்கத்தில் அங்கே உட்காந்துருக்கிறாரு, நாங்களாம் இங்கே உட்காரவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆரோக்கியமாக தாங்க நம்ம போகும். அப்போ நம்மளாம் என்ன செய்யணும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பார்த்துட்டு இருக்கவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யார் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த ஆட்சியை வந்து நம்ம அழகாக வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலையை நம்ம வந்து பார்க்கணும். ஏதோ தவறு செய்கிறார்களா, இப்போ வேறு கட்சிக்காரர்கள்லாம் வந்து சில கட்சிகள்லாம் நம்ம வந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது கண்ணுக்கு வர மாட்டாங்க. இப்படி மனுவை வாங்கி இப்படி ஓரமாக தூக்கி போட்டுருவாங்க, அது போல் போட்டுருவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட அப்படி இல்லைங்கிறதாங்க நான் பார்க்குறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களும் சரி, எல்லா இளைஞர்களும் சரி, இது ஆரோக்கியமாக எந்த அளவு போகுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதில் வந்து என்ன ஒரு ஆரோக்கியமாக பார்க்குறேன்னா, மீண்டும் நான் சொல்கிறேன், இளைஞர்கள் இப்போ தான் அரசியலை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஔவையார் பாட்டி சொல்கிறாங்கல்ல, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு, இவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நல்ல அரசியல் உறுதியாக வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் பாருங்கள். எதை கருத்துக்கள் இருந்தால் திருப்பி சொல்லுங்கள், எதை பற்றி பேசலாங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாநாடு செய்தி ஊடகம் அப்படிங்கிறது இது என்னோடது இல்லை, நம்மளோடது. நம்ம எதை பற்றி வேணாலும் பேசலாம், நமக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது.
பேசுகிற அந்த அந்த மொழிகளில் தான் கட்டுப்பாடு உண்டை தவிர கருத்துக்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. எதை பற்றி வேணாலும் பேசுவோம். ஏதாவது உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சிக்கல்கள் இருக்குது, இல்லைங்க இந்த அதிகாரி இதை போல் பண்ணுறாரு, இங்கே இந்த ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். உறுதியாக வந்து நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பேசுவோம். நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துலேருந்தே கூட என்கிட்ட பேசுங்க. அதை கூட விஷுவல் எடுத்து நான் போட தயாராக தான் இருக்கிறேன். நமக்கு கட்டுப்பாடுங்கிறது மனசுக்கும் கடவுளுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது. இன்னும் நாளைக்கெல்லாம் என்னென்ன பிளாஸ்ட் இருக்குது, என்னென்ன ஃபயர் இருக்குங்கிறத நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.